Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். வாக்குப்பதிவு சதவிகிதம் குறித்த தவறான குற்றச்சாட்டுகள் வாக்குப்பதிவை பாதிக்கும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் தெரிவிப்பது மக்கள் வாக்களிக்க வருவதை குறைத்துவிடும் என்றும் தேர்தல் ஆணையம் தனது வாதத்தின் போது கூறியுள்ளது. வாக்குப்பதிவு விழுக்காடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதத்தின் போது இந்த கருத்தினை கூறியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வாக்கு சதவீதம் குறித்து தவறான குற்றச்சாட்டுகள் வாக்குப்பதிவை பாதிக்கும் என்று தேர்தல் ஆணையம் வாதிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், வாக்குப்பதிவு விழுக்காடு தொடர்பான வழக்குல உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான வாதத்தை முன்வச்சிருக்கிறாங்க. வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் தனது வாதத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறது? வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்க. தேர்தல்ல பதிவாகக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை, அதாவது இப்ப நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. இதுல ஒவ்வொரு கட்டம் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தேர்தல்ல எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற அந்த எண்ணிக்கைய தேர்தல் ஆணையம் ரொம்ப தாமதமா கொடுக்கறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிருந்தது அந்த தேர்தல் எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருந்தது அப்படின்றத. இது பெரும் சர்ச்சையை நாடு முழுக்கவும் அரசியல் கட்சிகளால எழுப்பப்பட்டு வந்த சூழல்ல உச்சநீதிமன்றத்துல ஏடிஆர் என்ற அமைப்பு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. வித்தின் 48 hours, அது 48 மணி நேரத்திற்கு உள்ளாகவே இந்த தேர்தல்ல எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற விவரங்களை தாக்கல் செய்யணும். அது மட்டும் இல்லாம ஃபார்ம் 17B அப்படின்னு 17C அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு சாவடியில பதிவாகக்கூடிய வாக்குகள் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்ற விவரங்களை படிவமா நீங்க தேர்தல் ஆணையத்துடைய இணையதளங்கள்ல பதிவேற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல விடுமுறை கால சிறப்பு அமர்வுல விசாரணைக்கு வந்தது. தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இப்படியான சந்தேகங்களை தேர்தல் ஆணையத்தின் மீது எழுப்பும் போது மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை சிதையறதை எங்களால பார்க்க முடியுது. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கூட வாக்கு சதவீதம் குறையறதுக்கு இந்த மாதிரியான மனுக்கள் தான் மிக முக்கியமான காரணியா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நேரடியான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான மனுக்கள் பொதுமக்கள் கிட்ட தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு பதிலா குழப்பங்களை ஏற்படுத்திடுது. அதனால மக்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வர்றக்கே தயங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் நேரடியாக முன் வச்சிருக்கிறாங்க. மனுதாரர்கள் சார்பா அதுக்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்த்துக்கிறதுக்காகத்தான் நாங்க நீதிமன்றத்தை நாடுறோம், நேரடியா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்க வரவே இல்லை. ஏன்னா நீங்க இந்த மாதிரியான பதில் தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனால உச்ச நீதிமன்றத்திற்கும் மனுதாரர்களான எங்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயமா தான் இது நாங்க இருக்குது. இதை நீங்க இப்படியான கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற தங்கள் தரப்பு வாதங்களையும் முன் வச்சாங்க. கடைசியா நீதிபதிகள் இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க போகுது. இந்த சூழல்ல இந்த வழக்கை எடுத்து ஒரு இடைக்கால மனுவா தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை எடுத்து உத்தரவு பிறப்பிக்கிறது அப்படின்றது சரியானதா இருக்காது. அதனால தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வழக்கை விசாரிக்கலாம். அதனால கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறமா, கோடை விடுமுறை எப்ப முடியுதுன்னா ஜூலை 7ஆம் தேதி தான் முடியுது, அதுக்கப்புறமா இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல கவனம் கொள்ள வேண்டியதுதான், ஏற்கனவே கடந்த 2019லயும் இதே மாதிரியான ஒரு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது இப்போ வரைக்கும் தீர்வு காணப்படாம நிலுவையில் இருக்கு. இப்ப அடுத்ததா ஒரு இடைக்கால மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் இப்போ எந்த விதமான இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கப்படாம வெறுமனே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டி இதுவரைக்கும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த மனுக்கள்லாம் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் தேர்தல் ஆணையம் மீது வச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரம் இருக்கா? நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளுக்கு சந்தேகம் தெரிவித்து நிறைய வழக்குகள் அப்படின்றது தாக்கல் செய்யப்படுது. குறிப்பா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின் சொல்லப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவாகக்கூடிய வாக்குகள் 100% சரிபார்க்கப்படணும் ஒப்புகை சீட்டு இயந்திரத்துடன் சேர்த்து அப்படின்னு சொல்லி தனியா ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த இவிஎம் விவிபேட்னு சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டு இயந்திரத்துடைய வடிவமைப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம்
மதம் சார்ந்த பேச்சுகளை வெறுப்பு பரப்புரையை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பியுங்கன்னு கேட்டு இப்படி ஏராளமான தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளுக்கு நம்பகத்தன்மைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் மீது சந்தேகங்களை எழுப்பி உச்சநீதிமன்றத்திலும் சரி டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் நிறைய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பெரும்பாலானவற்றில் எந்த மாதிரியான உத்தரவுகளும் இல்லாம வெறுமன வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம கடந்த காலங்களிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.